சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிச்சிருக்க படம் தான் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தை ரெட் ஜெயின் கம்பெனி வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு விக்னேஷ் சிவனோட டைரக்ஷன்ல வந்த படம் இதுதான். விக்னேஷ் சிவன் ரொம்ப நாளா டைரக்ட் பண்ண படமும் இதுதான் நான் நினைக்கிறேன். அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. திடீர்னு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பண்ணி படத்தை உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரதீப் கிருத்தி ஷெட்டி, எஸ்ஜே சூர்யா, யோகி பாமுன்னு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2040ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கு. படத்தோட ஓப்பனிங்ல எஸ்ஜே சூர்யா அவர் கண்டுபிடிச்ச எல்ஐகே ஆப்காக ஒரு வாய்ஸ் தர்றாரு. பிரதீப் ரங்கநாதன் அந்த வாய்ஸ் ஆடிஷன்ல வந்து கலந்துக்கிறாரு. அந்த வாய்ஸ் வந்து எஸ்ஜே சூர்யாக்கு ரொம்ப பிடிச்சு போக அவரே அந்த ஆப்க்கு பேச வைக்கிறாரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆனா பிரதீப்போட அப்பா தான் சீமான். சீமானுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி எதுவுமே பிடிக்காது. ஸோ அவர் வந்து பசுமை உலகம்னு ஒன்று வச்சு நடத்திட்டு வர்றாரு. இல்ல சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா. இந்த பசுமை உலகத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் மூலயமா இல்லை ஃபோனில் அடிக்ட் ஆனவங்க இல்லைனா வந்து இல்லீகலாக இந்த மாதிரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் இங்கே அனுப்பி வைப்பாங்க. இல்லை விருப்பப்பட்டும் அந்த இடத்துக்கு போகலாம், பசுமை உலகத்துக்கு போகலாம். அப்படி போகிறவங்களுக்கு அவங்க அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜியோ இல்லை டிவி, ஃபோனு, ரேடியோ அப்படின்ட்டு எதுவுமே இல்லாமல் இயற்கையோட வாழணும். அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்க அங்கே இருக்க பனிஷ்மெண்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட அப்பா இருக்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கு திடீர்னு ஒரு பொண்ணு மேலே லவ் வருது. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபோன் தான் உலகம். அவங்க அம்மாவும் ஃபோன் அடிக்ட்டு, இவங்களும் வந்து ஃபோன் அடிக்ட்டு. நம்மளெல்லாம் நம்ம அப்பா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க, ஆனால் அதுவே ஃபோன் தானே வளர்த்துச்சு. லைக்ஸ்க்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு லைக் ஆப்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அந்த லைக் ஆப் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய, அதை மட்டுமே நம்பக்கூடிய இந்த பொண்ணு மேலே இந்த பிரதீப் ரங்கநாதனுக்கு லவ் வர ஒரு கட்டத்தில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணாமல் இருந்த பிரதீப் ரங்கநாதன் ஃபோனை வாங்கி ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஃபோனை வாங்கி ஹீரோயின் கூட கனெக்ட் ஆகி ஹீரோயின் கூட லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஹீரோக்கு திடீர்னு அந்த ஆப்பில் வந்து ஒரு அப்டேட் விடுறாரு எஸ்ஜே சூர்யா. அந்த அப்டேட் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் 2 பேருக்குள்ள லவ் உண்மையிலே எவ்வளோ இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற லவ் எப்படி இருக்குன்றத ஒரு கட்டத்தில் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒன்று காட்டுது. பிரேக்கப். ஸோ லைக் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே முழுசாக நம்புற கிருத்தி ஷெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனை வேணா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. இது வழக்கமாக பிரதீப்போட எல்லா படத்துலையுமே நடக்கிற ஒரு இன்டர்வல் பிளாக் சீன் தான். ஹீரோயின் விட்டுட்டு போவாங்க, இன்னொரு பொண்ணுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஹீரோ மேலே லவ் இருக்கும், பெரிய பிரேக்கப் ஆகும். இதுலேருந்து அவர் எப்படி வெளியில் வரார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வழக்கமான கதையுமே இதில் இருக்குது. இந்த ஆப்க்கு வந்து நம்ம ஃபீலிங் புரியாது, அது வந்து நம்மளோட டேட்டாஸை வச்சு மட்டுமே நம்மளோட பெர்சன்டேஜை சொல்லுது, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு எவ்வளவோ ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ இந்த ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணுறீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? இந்த ஆப் மூலமா ஹார்ட்ல இருக்க ஃபீலிங்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பொய்யான ஆப்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற பிரதீப் அதுக்கான வேலையை பார்க்க ட்ரை பண்றாரு. அதுக்கான வேலையில அவர் சக்சஸ் ஆனாரா இல்லையா, இந்த ஆப்பை பத்தி நெகட்டிவா பேசுறதுனால எஸ்ஜே சூர்யாக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, அதுக்கு இவர் என்ன பழி வாங்குறாரு, இதனால இவங்க காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை கேட்கும்போது நார்மலா இருந்தாலும் நீங்க விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே விக்னேஷ் சிவன் இந்த விஷயத்துல வந்து நம்ம நிறைய டெக்னாலஜி படம் பார்த்திருப்போம். ஃபியூச்சர்ல போய் இந்த இந்தியா எப்படி இருக்கும், சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்ற படம்லாம் பார்த்திருப்போம். ஆனா இது ரொம்ப பக்காவா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை மட்டுமே ஒரு டெக்னாலஜி கம்பெனியை காட்டாம தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு பார்க்கா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஹைஃபையா காமிச்சிருக்காரு. பார்க்கவே வேற லெவல்ல கிளாஸா இருந்துச்சு. ஒரு சீன்ல மிஷ்கின் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு, டாக்டரா வந்திருப்பாரு. அப்ப அவர் யூஸ் பண்ற ஸ்டெதஸ்கோப் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ல இருக்கும். காதல மாட்டி இருப்பாங்க, கையில இருக்க இந்த ஹார்ட் பீட் செக் பண்றது வந்து தனியா இருக்கும், வயர்லெஸ்ஸா. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. பக்கத்துல இருக்க ஸ்டாஃப் வந்து ரோபோவா இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருந்தாரு. இந்த சீன் முடியும் போது பில்டிங் உள்ள இருந்து பில்டிங் வெளியில ஒரு ட்ரோன் ஷாட் வரும். ட்ரோன் ஷாட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுவும் நம்ம ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி மெட்ரோவா இருக்கட்டும், இல்ல ஒரு கார்பரேஷன் பார்க்கா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எவ்வளவு ஹைஃபையா இருக்குன்றது ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாரு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா, அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஒரு ஆப்னா அது ஒரு ரொம்ப சும்மா போன்ல வச்சுக்கிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு போன்ல வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாம அது ஒரு ரிங் கொடுத்து அந்த ஆப் யூஸ் பண்ற அந்த டெக்னாலஜி இருக்கியா, அது வந்து வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலே வந்து இதை வச்சு இன்னும் ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா அவர் யோசிச்சிருக்காரு. இன்னொரு டயலாக் கூட வரும், அஜித்தோட பையன் நடிச்சு விஜயோட பையன் டைரக்ட் பண்ணனே அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான டைலாக்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜியான விஷுவல்ஸ் எல்லாம் காமிச்சு நம்ம 2040ல தான் இருக்கும்ன்றதை நம்மள ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. பிரதீப் படத்துல எப்போதுமே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்களோ, எங்கேஜிங்கா வச்சிருக்கோமோ, இந்த படமும் அதே பண்ணியிருக்கோம்.
இதுல விக்னேஷ் சிவன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு பிரதீப்பை வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா ஆக்ட் பண்ண வச்சிருக்காரு. ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. கிருத்தி ஷெட்டியை பத்தி சொல்லணும்னா அவங்கள சுத்தி தான் இந்த கதை போகுது. கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் ஹியூமர்னு கலந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்ததா எஸ்ஜே சூர்யா பத்தி சொல்லணும்னா ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில ரொம்ப ஹைஃபையா இருக்க ஒரு கம்பெனியோட ஓனர் எப்படி இருப்பாரோ அப்படி ரொம்ப பக்காவா கச்சிதமா பொருந்திருக்காரு இந்த கேரக்டர்ல. அவ்வளவு ரொம்ப அழகாவும் அந்த ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அவர் வழக்கமா மூச்சுடாம பேசுற டைலாகா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அப்பப்ப அடிக்கிற பஞ்சா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த படத்துல. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னா அனிருத்தோட மியூசிக் மட்டும் இல்லாம அனிருத்தை பத்தியே நம்ம இதுல பேசி ஆகணும். வழக்கமாக நம்ம வந்து நெஞ்செல்லாம் புழிகிற மாதிரி ஒரு சாங்கை போட்டு நம்மளை வந்து கட்டி போட்டு வைப்பார் அனிருத் இந்த மாதிரியான படங்களில். அதே மாதிரி இந்த படத்துலையுமே நெஞ்ச புழிகிற சாங் இருக்குது. ஆனால் அதை விட விக்னேஷ் சிவன் அனிருத்தை போட்டு செம்மையாக புழிஞ்சிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் பாட்டில் மட்டும் அனிருத் இல்லை, எஸ்ஜே சூர்யாவுக்கு பிரதரா ப்ரோன்னு ஒரு ரோபோ வரும், அந்த ரோபோக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறது அனிருத் தான். வழக்கமாக அனிருத் அவரோட ஸ்டைல்லையே அந்த ரோபோக்கு வந்து பேசியிருக்காரு. பார்க்க அதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவிலேயே அடிக்ட் ஆகியிருக்க நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மெசேஜ் அங்கங்க வந்து தெளிச்சு விட்டுருக்காரு விக்னேஷ் சிவன். இன்னும் சொல்ல போனா ஒரு இடத்துல கிருத்தி ஷெட்டிக்கு அவங்க அம்மா மாளவிகா சொல்லுவாங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றாத உடம்பு போட்டுரும், நைட்டில் சீக்கிரம் தூங்கிடாத, நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்னொருத்தவங்க எடுத்துப்பான், உடம்ப கண்டிப்பாக மற்றவன் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்ற அட்வைஸ்லாம் சொல்லி அனுப்புவாங்க. இவங்க சொல்கிற இந்த அட்வைஸ்லேயே இந்த வேர்ல்டு எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் விக்னேஷ் சிவன். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படம். இந்த படத்தோட கதை கேட்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை விஷுவலைசிங் பண்ண விதமும் அதை ஸ்க்ரீன் பிளே பண்ண விதமும் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எங்கேயுமே போர் அடிக்காது. ஓவராலாக இந்த கதை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிளாமர் கொஞ்சம் ஹியூமர் கொஞ்சம் பூமர்னு எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ்டு கலவையா ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இது ஜென்சிக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்சி மட்டும்தான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பூமர் அங்கிள் பூமர் ஆன்ட்டியே இல்லாமல் இருந்தீங்கன்னா யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஹாலோவீன் பார்ட்டின்னு வரும், அதில் யோகிபாவோட அனிமேஷன் சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?